ராசியிலே சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன். ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? தேவையில்லாத இல்லூஷன்ஸ் என்பதெல்லாம் ஏற்படும். தேவையில்லாத இல்லூஷன்ஸ் எதையாவது கற்பனை பண்ணிக்கிறது. அந்த பாதகாதிபதி சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்கும் போது உடம்பை ஏதாவது வேதனைப்படுத்திகிட்டே இருப்பார். அதுவும் சுக்கிரன் இருக்கும்பொழுது மனைவிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். மனைவி சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 4 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, ஐயா ராம்ஜி ஐயா, நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்ல வேணாம். கடகராசிக்காரர்கள்லாம் இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு நிம்மதியாக இருக்கோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு 10லே குரு வந்தபோது பதவி பறிபோகும் என்று சொன்னதும் நான் தான். 10 அதே கடகராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்கிறது நான் தான். இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நாள் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், ராசியிலே சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன், 4-11 கூடியவர் சுக்கிரன் ராசியிலே இருக்கிறார். ராசியிலே சுக்கிரன் இருக்கும்போது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? ராசியிலே சுக்கிரன் பாதகாதிபதி. தேவையில்லாத இல்லூஷன்ஸ் என்பதெல்லாம் ஏற்படும். தேவையில்லாத இல்லூஷன்ஸ் எதையாவது கற்பனை பண்ணிக்கிறது. சந்திரனுடைய வீட்டிலே சுக்கிரன் 4-11 கூடியவன் ராசியில் அமரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாதகாதிபதி உடம்புல உட்காந்து உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஸ்கின் இஷ்யூஸ் வர்றது, கர்ப்பப்பை பிரச்சனைகள் வர்றது, யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஒரு பிரச்சனை. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அவர். அந்த பாதகாதிபதி சுக்கிரன் உடம்புல உட்காந்துருக்கும் போது உடம்பை ஏதாவது வேதனைப்படுத்திகிட்டே இருப்பார். உடம்பை வேதனைப்படுத்திகிட்டே இருப்பார். அந்த சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமண வாழ்வில் ஏதேனும் உரசல், ஏதேனும் ஒரு பிரச்சனை போன்றவை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி சார், எங்களுக்கு எவனோ ஒருத்தன் வந்தால் திடீர்னு ஏதோ ஒன்று சொன்னால் என் ஒய்ஃப் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா சார். அன்றைக்கி ஆரம்பித்த சந்தேகம் சார் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. இது இந்த கொளுத்தி போடுற மேட்டர்லாம் இப்போ தான் நடக்கும். நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு படத்தை பார்த்தா சார், அந்த படத்தில் வர மாதிரியே எனக்கு நிஜ வாழ்க்கையில் நடந்தது சார். அதை உடனே இதையும் கோயின்சிட் பண்ணிட்டா சார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி உடம்பில் இருக்கும் பொழுது, அதுவும் சுக்கிரன் இருக்கும் பொழுது மனைவிகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். மனைவி சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது. உமாமகேஸ்வரன் சேவ் பண்ணணும். உமான்னு சேவ் பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்ல வர பாயிண்ட்டை தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சீதாலக்ஷ்மி அப்படிங்கிறத உங்களுக்கு சீதாராமன் அப்படிங்கிறத சீதாராமன்னு சேவ் பண்ணணும். சீதான்னு சேவ் பண்ணக்கூடாது. ஸோ பார்க்குறவங்களுக்கு நீங்கள் யார் காலிங் ஃப்ரம் சீதான்னு வரும். யார் அந்த சீதா? அவன் சீதா இல்லைங்க, அவங்க சீதாராமனுங்க. அப்போ சீதாராமன்னு சேவ் பண்ணுறா, தெரியாமல் பண்ணிடுங்க. நாங்கள் அப்படி தாங்க கூப்பிடுவோம். ஆனால் இந்த நேரத்தில் அப்படி கூப்பிடக்கூடாதே. இந்த நேரத்தில் அப்படி கூப்பிடும்போது தான் சார் கண்ணால் பனைமரத்து அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் வேறு ஏதோ ஒன்று தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். 2 கூடிய சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதனோடு சேர்ந்திருக்கிறார். 3-12 கூடியவனோடு சேர்ந்திருக்கிறார். 3-12 கூடிய புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது புதாதித்ய யோகம் என்பது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 2ஆம் இடத்திலே புதாதித்ய யோகம் இருப்பதால் மதியூகமாக எப்படி பணத்தை செலவு பண்ணணுமோ அப்படி பணத்தை செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப டேலண்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக, இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம்னா திருப்பி கேட்பான், அப்போ கடைசியாக ஃபைனலாக கொடுத்துக்கலாம், அது மாதிரிலாம் யோசித்து ஒரு சின்ன சின்ன செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. செலவினங்களை குறைப்பீங்க. 2 கூடிய ஒரு ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது சரியாகும். கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறோம் சார், அதெல்லாம் சரியாகும். கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகும். 2ஆம் இடத்துல செவ்வாய் 2 கூடிய சூரியன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது குரல் வலை, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பேச்சு குறைபாடுகள் இருந்தால் அது சரியாகும். பல நன்மைகள் நடக்க போகுதுங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது படிப்பு, இப்போ சில பேர் வித்யாஸ்தானம் சார், வாழ்க்கையில் இந்த படிக்கிற பசங்கள்ட்டெல்லாம் போய் நீலாம் என்ன படிக்கிறேன்னு கேட்டக்கூடாது. கேட்டால் என்ன, உங்களுக்கு ஒரு வெறி வந்துடும். அதுக்கப்புறம் படிப்பாங்க பாருங்கள், உங்களால் டாலரேட் பண்ணவே முடியாது. நல்லா படிக்கிற பசங்கள்கிட்ட போய் நீங்கள் சீண்டிட்டிங்கன்னா ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னா உங்களால் தாங்கவே முடியாது. அப்போ இந்த 2 கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு கடகராசிக்கார குழந்தைகள் நீங்கள் ஏதாவது திட்டிருப்பீங்க, என்ன மார்க்கெல்லாம் ஒழுங்காக எடுக்க மாட்டியா, என்ன படிக்கிற, அவங்க ப்ரூவ் பண்ணுற நேரம் இது. பத்தியா இப்போ என்ன சொல்கிறேன் பாரு, 100க்கு 100 பாரு, 100க்கு 100 இதை வச்சுக்கோ, டேக் இட் மை ஃபாதர், டேக் இட், 100க்கு 100. ஒன்றும் உங்களால் திட்ட முடியாது. பரவாயில்லடா, யூ டிட் கிரேட் ஜாப்டா, நீ ஜாலியாக விளையாடுறா, உன்னை எதுக்கு நான் கேட்க போகிறேன், நல்லா படிச்சுன்னா நான் எதுக்கு ஒன்று கேட்க போகிறேன், நமக்கே டஃப் கொடுப்பாங்க. ஸோ 2ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது என் வேலையை நான் கரெக்டாக பார்க்குறேன், நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி. 2 கூடிய ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, புத்தி, பேச்சு. நிறைய பேர் ஐபிஎஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர்பி எல்லாம் எழுதுவீங்க. அது எழுதுகிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் என்பது இருக்கும்.
எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி. படிப்பு தான் உலகத்தில் நண்பர்களே. இந்த வித்யாலட்சுமி யார்? சரஸ்வதி தான் உலகத்தில் எல்லாருக்கும் பிரதானமான கடவுள். இந்த சரஸ்வதியுடைய கடாட்சம் இருக்கும் பொழுது உலகத்தில் எதை வேணால் சாதிக்கலாம். 2 கூடைய சூரியன் ஆட்சி பெறும் பொழுது படிப்பு கையில் இருக்குது சார். நம்ம டிமாண்டு நம்மளை எல்லோரும் கேட்குறாங்க. படிப்பு கையில் இருக்கும்போது என்ன ஆகுது? எஜுகேஷன் கையில் இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லாமே வசப்படுகிறது. 2ஆம் இடம் என்பது என்ன? படிப்பு மட்டுமல்ல. 2ஆம் இடம் என்பது கௌரவம், புகழ், தனம், பணம் வருகிறது. பணம் பல வழிகளில் வருகிறது. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா 5, 10 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டில் மறைகிறார். குழந்தைகளால் பெயர் கெடுதல், குழந்தைகளால் மன அமைதி கெடுதல் போன்றவை ஏற்படும். இப்போ தான் சார் குழந்தைகளால் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லி கடகராசிக்கார குழந்தைங்க படிப்பாங்க. உங்கள் குழந்தை கடகராசியாக இருந்தால் படிப்பாங்க. நீங்கள் கடகராசியாக இருந்தால் என்னங்கிறத நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் கடகராசியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறது தான் 2 கூடியவன், உங்கள் குழந்தை படிக்கிறது சொல்லலை. 5 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது பிள்ளைகளால் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்படுகிறது. பிள்ளைகளால் மனக்கஷ்டம்னா என்ன? ஏதாவது அடலசன்ஸ் பசங்களாக இருந்தால், என்ன சார் உங்கள் பையன் அங்கே பட்டிக்கடையில் பார்த்தோம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார். ஒருவரை நிஜமாக நேசிக்க துவங்கிய பின் மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள். ஒரு அழகான பழமொழி மனசில் வச்சுக்கோங்க. ஒருவரை உண்மையாக நேசிக்க தொடங்கிய பின் மற்றவர் சொல்வதை நம்பாதீர்கள். ஏன்னா நீங்கள் அவரை நிஜமாக நேசிக்கிறீங்க. மற்றவங்க முக்கியமாக, இப்போ அவங்க நிஜமாக சொல்கிறவங்க நேசிக்கிறவங்க முக்கியமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். என் பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும் என் பையனை பற்றி என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு அங்கே ஒரு மகிழ்ச்சியும் மற்ற இதுவும் கிடைக்கிறது. அப்போ கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கார குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. கடகராசிக்காரர்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. தனலாபம், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும்னு சொன்னேன். உங்களுடைய கைனகாலஜி ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும். இப்போ இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்கலாம் புத்திர பிராப்திக்கு இப்போ மூவ் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் என்ன தருகிறார்? 5 கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பாமல் இருங்க. மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு. உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம்தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும், சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.